ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது என்ன பர்பஸ்க்காக நான் எடுத்தேன் அப்படின்னா, த்ராட் இன்ஃபெக்ஷன்னா எனக்கு ரொம்ப சிவியராக இருந்தது. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். என்னால் சாப்பிட முடியாது, நைட்டு தூங்க முடியாது நிம்மதியாக. கண்லேருந்து கண்ணீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி வடிஞ்சிட்டே இருக்கும். சாப்பிடுறது வந்து ரொம்ப பசிக்கும், ஆனால் வந்து சாப்பிட வந்து முழுங்க முடியாது. அவ்வளோ வலியாக இருக்கும். அவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுமே 3-4 ஹாஸ்பிட்டல் நான் மாற்றி காமிச்சிட்டேன். எந்த இதுலேயுமே எனக்கு வந்து க்யூர் ஆகலை. கடைசியாக ஏஎன்டி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்பறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வைரல் இன்ஃபெக்ஷன், இது க்யூர் ஆகாது, லைஃப் டைம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். கர்டு, லெமன், ஐஸ்கிரீம், தண்ணி மாற்றி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஆனால் நான் அதெல்லாம் எடுக்காமல் இருந்துமே எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருந்தது. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது மட்டும் டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே, இந்த அஸ்டாசாந்தன் எடுத்து பார்ப்போமே, இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி ஓகே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன், ட்ரை பண்ணேன். இது எடுத்து 10 டேஸ்லேயே எனக்கு பெயின் இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு அப்படியே போயிட்டுது. ரொம்ப ரிலீஃபாக இருந்தேன். ஓகே, ரொம்ப ரிலீஃபாக இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நான் அவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த வலியில். டாக்டருமே இது உங்களுக்கு க்யூர் ஆகாதுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐஸ்கிரீம் எல்லாம் தின்னாமல் இருக்க முடியுமா இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் அஸ்டாசாந்தன் எடுத்த பிறகு தான் எனக்கு ரிலீஃப் கிடச்சிது. இது வரைக்குமே எனக்கு இந்த பிரச்சனை வந்து ரிப்பீட் ஆகலை. 8 மந்த் ஆகுது. இது வரைக்குமே எனக்கு அந்த பிரச்சனை வந்து ரிப்பீட் ஆகுது. அதுதான் ப்ளஸ்ஸு. ஓகே, அது மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி எனக்கு காய்ச்சல் வரும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி தான். அடிக்கடி காய்ச்சல் வரும். ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னே தெரியாது. அடிக்கடி காய்ச்சல் வரும். காது வலி, தொண்டை வலி, அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வரும். காய்ச்சல் அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் 8 மந்த்ஸ் மேலே ஆச்சு. ஓகேங்களா. அஸ்டாசாந்தன் எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஹாஸ்பிட்டல் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. எனக்கு இப்போ அந்த காய்ச்சலுமே வருவதில்லை, காது வலி, தொண்டை வலி அந்த மாதிரி எனக்கு வருவதும் இல்லை. அஸ்டாசாந்தன் எடுத்தப்பறம் அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஸ்கின்லேயுமே வந்து கொஞ்சம் அலர்ஜிஸ் உண்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த அலர்ஜி எல்லாமே உண்டு. இப்போ அந்த ஸ்கின்னுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டு, கொஞ்சம் க்ளோ ஆகி, கொஞ்சம் கிளியர் ஆகி தெரியுதா. அஸ்டாசாந்தன் ஒமேகா 3 எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஸ்கின்லேயுமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ். இது என்னோடய பர்சனல் ரிவ்யூ. சூப்பராக இருக்குது அஸ்டாசாந்தன் எடுத்தப்போ. தேங்க்யூ.